முந்தா நல்லா இருக்கும். அட பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? நல்லா இருக்கா? நீ தொங்கு மச்சான். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய யூடியூபர் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், நம்ம வந்து ஒரு சின்னதுன்னு யாருக்கும் நாங்கள் கடுகு சைஸு தான் நாங்கள் யூடியூப்பில். ஆமாம், ஆனால் கடுகு சேர்த்தாலும் காரம் குறையாது. ஆமாம், அதுதான் ஸ்பெஷலிஸ்ட். கிளி சும்மா இல்லை மூடிட்டு இருக்க மாட்டேடா. பின்னாடி நிற்கிறானே, ஸோ அவனெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறது? பாலா போயிட்டு ஏதாவது எடுத்துகிட்டு வரும்னு கூப்பிட்டு வந்தா காலையிலேருந்து சுற்றிட்டு இருக்கோம். உருப்படியாக ஒரு இடத்த கூட பார்க்கல. அந்த த்ரில்லா பிளானட்டுக்கு மட்டும்தான் போயிட்டு வந்துருக்கோம். டைம் இப்படி 4 ஆகி போச்சு. இதெல்லாம் 5 மணிக்கு கிளம்பணுன்றான். 5 மணின்னு அப்புறம் என்ன பண்ணுறது? நான் ரோடு யாரும் சொல்லாமங்களாம் கிராஸ் பண்ணுறானுங்க. மண்டை வெடிக்குது பரமா, மண்டை வெடிக்குது. வெல்கம் டு கிண்டி நேஷனல் சில்ட்ரன்ஸ் பார்க். We are into the Children's Park of Gindi. என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தருக்கு 60 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ 3 பேருக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே மான் இருக்குது. ஸோ போன வாரம் தான் ஜூவில் மானை பார்த்தோம். இந்த இடத்துல நிறைய புள்ளி மான் கட்டு இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். ஜூவில் வந்து ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கோம், அது உள்ளே இருக்குல்ல. ஆமாம், நல்லா கொழுன்னு இருக்குது. ஜூவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியே சுற்றிட்டு இருந்துச்சு நிறைய மான்கள். அது வைல்டு மாதிரி அங்கே நேச்சுரலாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. நீட்டாக இடம் ரொம்ப நீட்டாகவும் இருக்குது பாரு. ஏன்னா அது இப்போ தான் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி இருக்க தெரியுது அந்த ஸ்ட்ரக்சர். ஸோ இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வந்து வண்டலூரில் வந்து, ஆமாம் வண்டலூர்லேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதே மாதிரி சேம் ரெசம்பன்ஸ் கொண்ட ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்தோம். மேபி இதே மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க ரெப்ளிகேட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் இங்கே ரொம்பவே சூப்பராக நல்ல ப்ராடாக பெருசாக அந்த ஒரு அனிமல்ஸுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. பேர்ட்ஸ் மாதிரி கொச்சம் இல்லை, நீட்டாக இருக்குது. பட் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த ஜுராசிக் வேர்ல்ட் படத்தில் வந்து ஒரு கண்டெய்ன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைனோசர்ஸ் தான் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நல்லா இருக்குது. ஒரு வாட்டர் ஃபால்ஸ் குட்டியாக அழகாக வச்சு நல்லா இருக்குது. பட் இவன் தான் வந்து ரொம்ப 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 ஏக்கமாக இருக்கான். என்ன தூக்கி லாக் பண்ணி ஆக்சுவலாக பார்த்தா வந்து இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து ரொம்ப சூப்பராக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு உள்ள என்ட்ரானதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக நல்ல ஒரு அமைதியாக பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா கூலாக இருக்குது. நல்ல ஃபுல்லாக நிறைய மேக்ஸிமம் நல்லா நிழல். இப்போ வெயில் நல்லா அடிக்குது, பட் இருந்தாலும் நிறைய நிழல் பார்க்க முடியுது. ஸோ நல்லா சந்தோஷமாக இருக்குது. என்ன ஓன்றா எல்லாம் கரெக்ட் என்ன பண்ணணும் இப்போ? அதாவது உண்மையாக நல்ல இடம் தான். நீங்கள் வந்தீங்கன்னா காலையில் வாங்க. இந்த டைம் உள்ள போகலாம்னு நினைக்கிறேன். சோச்சோ இல்லடா, உள்ளேயும் கம்பி கட்ட போட்டு கம்பிக்கு கம்பி போட்டிருக்காங்க. கம்பிக்கு கம்பி கட்டும் கதை இல்லை. இவரே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரான். இவரே கோல்டு பிடிச்சிச்சு டயர்டா இருக்குதுன்னு வரான். இதோ பாருங்க, இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. நல்லா சிரிச்சிட்டு வரான், நடிக்கிறான். அப்படியே பச்சையா நடிக்கிறான். உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்குது. போடு, அது ஆல்ரெடி தெரியாதவங்க போட்டேன், திரும்ப நான் போட மாட்டேன். ஆள் எப்படி சிரிக்கிறான் பாருங்க. பாத்தீங்களா, ரொம்ப அமிதாப் பச்சன் மாதிரி சிரிக்கிறான் பாருங்க. சில்ட்ரன்ஸ் பார்க்கில் பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா பார்த்தீங்கன்னா வந்து என்னோட சின்ன வயசுலாம் இங்கே கூட்டு வரும்போது வந்து இங்கே கரடிலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பட் இப்போ இங்கே கரடி இருக்கா இல்லைன்னு தெரியல. பட் நிறைய டைப்ஸ் ஆஃப் டீஸ் மான் வெரைட்டி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். பட் வெல் மெயின்டைன், வெல் நீட்டாக கூலாக பயங்கரமாக வச்சுருக்காங்க. நிறைய இப்படி தான் இருக்குது. நிறைய தந்திரமானதுரா. ஏன்டா பயன்படுத்த? ஐயோ இல்லை அது எந்த அளவுக்கு அதுக்கு ட்ராமா இருக்கும் பாருங்க. சும்மா சின்னதாக சவுண்டு கூட பயப்படுத்துது. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு பயந்து போயிருக்காது. ஒரு நரி தான் இருக்கான்னு இல்லை, 2 நரி தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஏன் தனித்தனியாக வச்சுருக்காங்கன்னு தெரியல. இல்லை மீட்டிங்காக வச்சுருப்பாங்க சீசன் இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகே, ரொம்ப பயந்து போயிருக்கேன் சவுண்ட்லாம் கேட்டு. ஸோ வெள்ளை மயில் இருக்குது. நம்ம ஜூவில் பார்த்தோம். ஜூவில் மிஸ் ஆன சில அனிமல்ஸ்லாம் இங்கே இருக்குது. இங்கே இருக்க மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மரங்களும் இல்லை, பட் சில மரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோட பேர் என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து
நேம் பிளேட் வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு வந்து ஒரு இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து அஸ் பேரண்ட்ஸாக ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் குழந்தைங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான ஸ்பாட் அண்ட் பெரியவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்கான ஒரு இடமா இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப திரும்ப நான் சொல்கிறேன், ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் கூட நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது இப்போ தான் நியூவாக திறந்துருக்காங்க. மேபி இன்னும் அப்கமிங் இயர்ஸில் அவங்களுக்கு தெரியும் இதோடைய ஃபுல் எஃபெக்டிவ்னஸ் என்ன, அது எப்படி இருக்க போகுது அப்படின்றது. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ள வந்து இந்த சோடா நிறைய பேர் வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அதை வாங்கியிருக்கோம். ஸோ ஒரு பாட்டில் வந்து 50 rupees சொன்னாங்க. ஸோ வாங்கியிருக்கோம். ஸோ வாங்க இது குடிக்கலாம். இன்னும் எவ்வளோ தூரம் கிடக்கும் பாரு. இதுக்கப்புறம் ஏதாச்சும் பிளாக் இருக்கா? இதான் லாஸ்ட் டைம் இந்த முடிச்சு வெளியே சாப்பிட்டோம் அப்படின்னா அதை எடுக்கலாம். Baby, read the fine print. I've got baggage and it's all Gucci. Don't get too attached to me. Everybody act like the answer. One love like in the movies. Wasting precious time assuming. இங்க பாருங்க, ஒருத்தர் இயற்கையை ரசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவன் எப்படி உட்காந்து ரசிச்சுன்னு பாருங்க. ஒரு அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான். ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த கோலி சோடா குடிச்சது ஒன்றும் பண்ணல. அதுவும் ஒரு உண்மை தான், அதுவும் உன்னால தான் ஒன்றும் பண்ணல. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து அந்த சோடா குடிச்சிட்டு உடம்பு சரியில்லையா, இது ஆக்ஷன் மேடம். ஸோ சோடா குடிச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய கோலியை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி எடுத்து பாக்கெட்டில் போட்டு போகிறோம். ஸோ அவங்கவுங்க கோலி அவங்கவுங்க கொண்டு போகிறோம். அவங்கவுங்க கோலி அவங்கவுங்க கொண்டு போகிறோம். உள்ளக்குள்ள வாத்து குவா குவா வாத்து நல்ல உடலை சாய்த்து மேலும் கீழே பார்த்து சின்னமாக நடக்கும் சின்ன மணி வாத்து. ரைட் ஹேண்ட் வராது மச்சான், எனக்கு ரைட் ஹேண்ட் வராது மச்சான். லெஃப்ட் ஹேண்ட் அதே பிடி. லெஃப்ட் ஹேண்ட்னா இப்படி இப்படி பிடிக்கணுமா? அதே போகிற அப்படி தானே பிடிக்க போகிறேன். சரி. ஹாய், இந்த தொலைக்காட்சி ஜூ லேஅவுட் பிளான் ஆஃப் கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க். ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜுவாலஜிக்கல் லேஅவுட் பிளான் ஆஃப் கிண்டி பிளான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓஹோ. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய யூடியூபர் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், நம்ம வந்து ஒரு சின்னதுன்னு யாருக்கும் நாங்கள் கடுகு சைஸு தான் நாங்கள் யூடியூப்பில். ஆமாம், ஆனால் கடுகு சேர்த்தாலும் காரம் குறையாது. ஆமாம், அதுதான் ஸ்பெஷலிஸ்ட். கிளி சும்மா இல்லை. குறைங்கடா இவனா பேக் கேமரா இவனை கூட யோ ஒரு கேமரா வந்து ஃப்ரண்ட் பேக் மாற்றதான் கூட எனக்கு சொன்னாதான் பண்ணுறான் அவன். அழகி அப்புறம் இந்த வில்லேஜ் சப்ஜெக்ட் படத்தெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மரம், இந்த ஆலமரத்தில் போய் வந்து தொங்கி விளையாடுவாங்க. ஸோ எனக்கு ரொம்ப நாளாக தொங்க நான் ஃபஸ்ட் டைம் நான் தொங்க போகிறேன். ஸோ எப்படி தொங்குறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. உண்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? நீ தொங்கு மச்சான், ரொம்ப தொங்காத, தொங்கிட்டுண்டா. 12 வயசு குழந்தைய மாறினாங்க. ஸோ நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்கை வந்து சுற்றி முடிச்சு வந்து உட்காந்தாச்சு. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜூவில் இல்லாத சில பறவைகள் இங்கே பார்க்க முடிஞ்சிச்சு, ரொம்ப கிட்டவே பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு சில பறவைகள் ஆக்சுவலாக வாத்து நான் ஜூவில் மிஸ் பண்ணிட்டேன்னு தெரியல, வாத்து இங்கே பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. பட் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஆக்சுவலாக. உங்கள் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிண்டியில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத 2 ஸ்பாட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து பிர்லா பிளானட்டோரியம் ஒன்று அண்ட் கிண்டி நேஷனல் சில்ட்ரன்ஸ் பார்க் ஒன்று. ஸோ ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு பசங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 2 இடத்துலையுமே நல்லா எஜுகேட் பண்ணலாம். அனிமல்ஸை லைவ்லியாக பார்த்து பேர்ட்ஸ், ஆனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து டேஞ்சரஸான அனிமல்ஸ் எதுவும் வைக்கல, எல்லாமே ரொம்ப சாஃப்டான அனிமல்ஸ். நீங்கள் வந்து குழந்தைங்க பயப்படுவாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரொம்பவே ஒரு சூப்பரான இடமா இருந்துச்சு. நாங்களே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது ஸ்பாட். கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட்ஸ் டைமில் கண்டிப்பாக கூட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் மெயின்லேயே தான் இருக்குது. நீங்கள் ஈஸியாகவே ட்ரெயின்லேயோ இல்லை பஸ்லேயோ வந்தால் கூட ஈஸியாக நீங்கள் ஆக்சஸபிளாக தான் இருக்குது. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக நாங்கள் எல்லாருமே சந்திக்கிறோம். பாய். அப்போ 5 மணி ஆயிடுச்சா? 5 மணி ஆயிடுச்சு தான் வீட்டுக்கு. ஆனால் இன்னைக்கு இவன் என்ன பண்ண டார்ச்சரு எப்பா. ஸோ எனிவே பார்த்து முடிச்சாச்சு. என்னோடய மைண்டில் இந்த பிளானை நான் முடிச்சுட்டேன். அந்த பிர்லா பிளானட்டோரியத்தை பார்த்தீங்கன்னா அந்த 3D பார்த்துருக்க வேண்டியது இவன் ஒருத்தனால தான் அது மிஸ் ஆச்சு. ஏன்னா வந்து எனக்கு என்னென்னா
இதை பார்க்கணும் மெயினாக. ஸோ ஏன்னா நான் லாஸ்ட்டு ஒரு 6 months முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒரு ஷூட்டுக்காக வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டுக்காக வந்திருக்கும் போது இங்கே உள்ள அலோவ் பண்ணல. அப்போ வந்து ரெனோவேஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போலேருந்து எனக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு, இதை பார்த்தோன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க, நல்லா இருக்குது, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு புதுசாக ஒரு நீட் அண்ட் க்ளீனாக ஒரு ஜுவாலஜிக்கல் பற்றி கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. We are started to home. ஒரு வழியாக இல்லையா அந்த ட்ரிப் முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ சூன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சீக்கிரமாக நாங்கள் சந்திக்கிறோம். until then signing off. முகேஷ் மாணிக்கமணி. 5 மணி